ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் யூனிக்கான திங்ஸ்லாம் நான் காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நிறைய குட்டி குட்டி கரண்டிஸ் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஒயிட் பிராஸில் ஒரு குங்குமச்சிமிழ் தான். இது ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். பட் வந்து ரொம்ப யூனிக்காக க்யூட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப க்யூட்டாக நல்லாவே இருக்கும். பட் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி மினியேச்சரில் வந்து ஒரு முறம் தான் இது ஒரு பிரான்ஸ் பீஸு. நல்லா சாலிடாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இது அன்யூஸ்டு பீஸுன்றதுனால தாராளமாக குழந்தைங்க நிறைய நாள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது மினியேச்சர் குக்கிங் ஐட்டமாவோ சோபீஸாக வச்சு தெரியாது. பட் குக்கிங் ஐட்டமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சோபீஸ் தான். ரொம்ப க்யூட்டாக ரெண்டு வந்து பூனை பேரு தான். இது வந்து தனித்தனியாக கிடைக்காது, உங்களுக்கு பேராக தான் கிடைக்கும். ரெண்டுமே ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இது ஒரு பிரான்ஸ் பீஸ் தான். இது வந்து நம்ம திருஷ்டிக்காகலாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீஸு. அடுத்ததாக இது ஒரு விண்டேஜில் வந்து ஒரு குத்து விளக்கு, ஒரு மினி குத்து விளக்கு. இந்த மாதிரி சைஸஸ்லாம் இப்போ கிடைக்கிறது கிடையாது. ரொம்ப ரேர் பீஸ் தான் இது. முன்னாடி கிடச்சிட்டு இருந்தது, இப்போ வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு பீஸ் வந்து கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி செட்டாக கூட கிடச்சிருக்கு. பட் இப்போ வந்து ஒரு பீஸ் கிடச்சிருக்கு. ஸ்க்ரூவே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப லாங்காக உள்ள வரைக்கும் இருக்கும் ஸ்க்ரூவேவும். இது ஒரு பிரான்ஸ் பீஸ் தான். நல்ல சாலிடாகவே இருக்கும் உங்களுக்கு. நல்ல திக்னஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு பீஸு. அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்தது ஒரு தீபலக்ஷ்மி தான். நமக்கு வந்து ஒரு சைடு கிளி இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ஓல்டு, நல்ல ஒரு விண்டேஜ் ஐட்டம் சொல்லலாம். நல்ல சாலிடாக இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஹெவி பீஸ் இது. யூஸ்டு ஒன்று, பட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல கண்டிஷன், சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு நல்ல வெயிட் வந்து வந்துடும். அடுத்ததாக இது ஒரு ஒயிட் பிராஸில் வந்து ஒரு குங்குமச்சிமிழ் தான். இது கேப் வச்ச மாதிரி வரும். யூஸ் பண்ணியிருக்காங்க, குங்குமம் மஞ்சள்லாம் போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்க்க வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. அடுத்ததாக மினியேச்சரில் ஒரு சொம்பு தான். இது 3 பக்கம் கால் வச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப குட்டி சொம்பு. நம்ம பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு சைஸ் வந்து இருக்கும். இல்லை மினியேச்சரில் இந்த சாதம் வடிப்போல், ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பீஸாக வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ஐட்டம் சொல்லலாம். இது வந்து இந்த தொட்டில் கம்பி அப்படி இல்லைனா ஏதாவது இந்த பூத்தொட்டியெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா வெளியே வந்து ஹேங் பண்ணி ரொம்ப டிசைனாக நம்ம ஹேங் பண்ணிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த ஒன்றுக்குள்ளே ஒன்று செட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வந்து நான் மாற்றி போட்டுட்டேன். ஸோ கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது கீழே. ஸோ அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் கரெக்டாக மாட்டினீங்கன்னா கரெக்டாக செட் ஆகும். இது ஒரு 4 பீஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எப்படினாலும் 4 2 இல்லை ஒரே பீஸை வந்து மேலே செயின் போட்டு கீழே இந்த பீஸ் மட்டும் போட்டு, இல்லை சென்டரில் வந்து 2 பக்கம் செயின் போட்டு சென்டரில் இந்த பீஸ் போட்டு கூட நம்ம இஷ்டம்தான். நமக்கு எப்படிலாம் டிசைன் பண்ணிக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வெளியே வந்து நம்ம பால்கனி இல்லை வந்து வெளியே போட்டிக்கோலெலாம் நம்ம வந்து செடி வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பீசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த தொட்டில் இந்த குழந்தைங்களுக்கு 2 சைடு வந்து நம்ம 2 பீஸ் போட்டுட்டு கயரோ இல்லை வந்து செயின் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 4 பீஸையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து அதில் வந்து ஏதாவது டெக்கரேட் பண்ணுறோன்னாலும் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பீசஸ் வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஸோ நீங்கள் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயிலாம் அதில் மென்ஷன் பண்ணுறேன். நல்லாவே திக்காக இருக்கும். அதே மாதிரி பிரான்ஸ் ஐட்டம். இதில் வந்து மயில் இருக்கிற மாதிரி டிசைன் வந்து இருக்குது. இது ஒன்று அப்படியே உள்டாவாக நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஒன்றோட ஒன்றுமே இப்படி ஜாயின் பண்ணி நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். வீடியோ எடுத்துகிட்டே போட்டதுனால என்னால் கரெக்டாக போட முடியல. பட் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா செட் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கிழுக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இது வந்து இந்த கோயில் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறது. பட் குழந்தைங்களுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சவுண்ட் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் சவுண்ட் அட்டாச் பண்ணுறேன். இது ஒரு பிராஸ் பீஸ் தான். 2 பீஸ் அவைலபிளாக இருக்குது.
இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டு தான். இது வந்து இந்த லீஃப் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு பிளேட்டு, ஃபுல்லாக வந்து சைடில் எட்ஜஸ்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பூஜா பிளேட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விபூதி சந்தனம் போட்டு வைக்கிறதுக்கோ இல்லை வந்து விளக்கு வச்சு நம்ம சாமி கும்பிட்றதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது ஒரு விபூதி ஹோல்டர் தான். இது ரொம்ப குட்டியாக இருக்கிற ஒரு பீஸு. சந்தனமோ குங்குமமோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்னன்னாலும் வச்சுக்கலாம் அதில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு முறம் தான். இது வந்து பிரான்ஸ் பீஸ். இந்த விபூதி ஹோல்டர் வந்து பிரான்ஸ் பீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா பிராஸு தான். பட்டு கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுற அளவு தான் இருக்கும். இல்லை நம்ம கிச்சனில் ஏதாவது பரிமாறுறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டெக்கரேட்டிவ் பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம். கண்டிஷன் நல்லா இருக்குது. அடுத்ததாக இது வந்து ஒயிட் பிரான்ஸில் இது வந்து ஒரு விளக்கு தான். இது வந்து இந்த தூண்டாமணி விளக்கு மாதிரி, இது வந்து உள்ளே வந்து திரி போட்டு நம்ம ஏற்றுவோம் அந்த மாதிரி விளக்கு இது. அடுத்ததாக பிரான்ஸில் ஒரு உருளி. இது ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. இதோட டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நல்ல வெயிட் உங்களுக்கு. இதுவும் மினியேச்சர் ஐட்டமாக யூஸ் பண்ணலாம். இல்லை கிச்சனில் வந்து ஏதாவது குட்டி பொருள் வந்து எடுத்து வைக்கிறோம், இல்லை நீங்கள் வீடியோ பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுவும் ஒரு பிரான்ஸ் உருளி தான். அதை விட இது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மி. பட் இது வந்து அதை விட கொஞ்சம் டயா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து ஒரு பிரான்ஸ் பீஸ் தான். அடுத்ததாக பிரான்ஸில் வந்து ஒரு இடிகள். இது நம்ம இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கோ இல்லை வந்து மிளகு ஜீரகம் அதெல்லாம் தட்டிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போல்லாம் வெத்தலை இடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணதான். இது ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பிரான்ஸ் பீஸு. இதில் அந்த உலக்கு தான் நல்லா டிசைன் இருக்குது, நல்லா கண்டிஷனாகவும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு தான். இது வந்து இது நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷன் தான். பட் நம்ம மேலே வந்து இந்த கிளாஸ் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கெரோசின் ஊற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இது ஒரு பிராஸ் பீஸு. கருப்பாக இருக்கிறது நீங்கள் பாலிஷ் போட்டோ வாஷ் பண்ணிட்டோ எப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது ஒரு விண்டேஜ் விளக்கு தான். இது ஒரு பிரான்ஸ் விளக்கு. இந்த மாடல்லாம் இப்போ ரொம்ப ரேராக இருக்குது, கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப ஓல்டுன்றதுனால ரொம்ப உள்ள வரைக்கும் இருக்கும் ஸ்க்ரூ. மேல் டாப்லலாம் இருக்காது ஸ்க்ரூ, நல்லாவே டைட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து 5 முக விளக்கு. இது விளக்கு ஏற்றி வைக்க முடியாது, டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் பிடிக்கும். பட் அப்போல்லாம் இதிலெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச் கிட்ட ஹைட் வந்து வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஹைட் டீட்டெயிலாம் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அடுத்ததாக 2 ப்ராஸ்லெட்டு தான். இது வந்து பொட்டு தட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி நமக்கு குமிழ் வச்ச மாதிரி ஒரு ஹேண்டில் வச்ச மாதிரி வந்துடும். இதோட டயா வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். ஒரு அந்த ரேஞ்ச் வந்து 3.5 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். நம்ம குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் மூடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது வந்து ஒரு சந்தன கும்பா அந்த மாதிரி தான். இது ஒரு பிரான்ஸ் பீஸ், ரொம்ப ரொம்ப சாலிடாக நல்ல வெயிட்டாக ஹெவியாகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான். இதை நம்ம வந்து கிச்சனில் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், பூஜா ரூமில் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். 2 பீஸ் அவைலபிளாக இருக்குது. 2மே செட்டாக தான் கிடச்சது எனக்கு. ஸோ நீங்கள் வேணும்னாலும் தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம். இது கீழே பாதை வச்ச மாதிரி வந்திருக்கனால நல்ல வெயிட்டும் இருக்குது உங்களுக்கு. கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. கலர் தான் அப்படி இருக்குது, நீங்கள் வாஷ் பண்ணிட்டோ பாலிஷ் போட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸு. இது ஒரு பிராஸ் பாக்ஸ் தான். இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸை விட குட்டி, நம்ம காயின் பாக்ஸ் அந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு குட்டி பாக்ஸு, இல்லை சைடிஷ் பாக்ஸாக யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு சைஸ் வந்து இருக்கும். இது வந்து ஒரு விபூதி ஹோல்டர் தான். இதில் குங்குமம் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாஷ் பண்ணியுமே அந்த கலர் வந்து இருக்குது. இது ஒரு பிரான்ஸ் ஐட்டம் தான். நல்ல ஒரு பெரிய தாராளமாக விபூதியெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி சைஸ் வந்து இருக்கும். இது கோவிலில் யூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து நம்ம வீட்டில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து ஒரு குட்டி மினியேச்சர் சொம்பு தான். கொஞ்சம் யூனிக்காக வந்து ஷேப் வந்து யூனிக்காக இருக்குது. இது ஒரு பிரான்ஸ் பீஸுன்றதுனால நல்லா சாலிடாகவே இருக்குது உங்களுக்கு, நெளிஞ்சு போகாது. பிரான்ஸை பொறுத்தளவுக்கு நல்ல வெயிட் வந்து வந்துடும் உங்களுக்கு. பிராஸ் அளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டெல்லாம் இருக்காது. அடுத்தது ஒரு பிராஸில் வந்து இது வந்து இந்த வெண்ணச்சட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மாடலில் இருக்கிறது.
இது ஒரு கிண்ணம் தான், நம்ம கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இல்லை ஈயமும் நல்லாவே இருக்குது. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ml அந்த மாதிரி பிடிக்கும். அடுத்தது பிராஸில் வந்து ஒரு ஒயின் கிளாஸ் மாதிரி. இது வந்து அன்யூஸ்டு பீஸு, ரொம்ப கருப்பாக இருந்தது. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல கலர் கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் அன்யூஸ்டு பீஸுன்றதுனால நம்ம தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சோப் பீஸாக வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்தது இது வந்து ஒரு விளக்கு ஸ்டாண்டு மாதிரி தான். மேலே வந்து அணில் வந்து இருக்கிற மாதிரியும் 4 யானை இருக்கிற மாதிரியும் இருக்கும். பட் நம்ம வந்து ஸ்பூன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம். அந்த பர்பஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த குட்டி குட்டியாக வந்து ஹோல்ஸ் தெரியுதுல, அந்த இடத்துல வந்து குட்டி விளக்கெல்லாம் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஸ்பூனு, இந்த பெரிய பெரிய கரண்டியெல்லாம் நம்ம தொங்க விடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து இப்போ யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 inch அந்த பக்கமாக இருக்கும். இது ஒரு பிராஸ் பீஸ் தான். அடுத்ததாக இது ஒரு பிரான்ஸ் விளக்கு தான். இதில் வந்து சில்வர் கோட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போல்லாம் நிறைய வந்து வெள்ளை பித்தளை, வெள்ளை வெங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறாங்க. பட் வந்து சில்வர் கோட்டைன்னா நீங்கள் தேய்ச்ச உடனே அதில் இருக்க கலர் வந்து வந்துடுது. கீழே இருக்க கலரு மேக்ஸிமம் வந்து கலர் போயிடுது, சில்வரோட கலர் போயிடும். நிறைய வந்து சம்படம் அந்த மாதிரி டைப்லலாம் நீங்கள் சில்வர் கோட்டோட வந்து பார்க்கலாம். அப்போல்லாம் வந்து இந்த வெள்ளிக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விளக்கு நல்ல கண்டிஷனாகவும் இருக்குது. இது யூஸ்டு பீஸ் தான், பட் கண்டிஷன் நல்லாவே இருக்குது. அடுத்ததாக இது ஒரு முறம் தான். இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 inch இருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம நல்லா வந்து காய், தேங்காய் துருவுறதுக்கு, காய் அரிஞ்சு போடுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு கிச்சன் ஐட்டம் கூட. அடுத்ததாக நிறைய கரண்டி காமிச்சிருக்கேன். நிறைய முறி கரண்டி கிடச்சிது, அதுதான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கண்ணு கரண்டி, அரிக்கரண்டின்னு சொல்லுவாள். ஸோ அதுதான். இது வந்து நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் முறியில் வந்து கண்ணு கரண்டி கிடச்சதே இல்லை. இப்போ தான் எனக்கே வந்து சேலுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ தான் ஃபஸ்ட்டு ஐட்டம் வந்து கிடைக்கிது. இந்த கரண்டியை பற்றி சொல்லியே ஆகணும். இது வந்து இந்த அகப்பன்னு சொல்லுவோம்ல, சரட்டை வச்சுட்டு நமக்கு குச்சி வச்சு ரெடி பண்ணி தருவாங்களே, அதே மாதிரி முறியில் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போவே எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்க பாருங்கள். இது வந்து கீழே வந்து அந்த சரட்டைக்காக 2 அந்த கண் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த குச்சி போய் அந்த கம்பி போய் நேராக வந்து ஃபிட் ஆகணுன்றதுக்காக நல்லா ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஹேண்ட்மேட் பீஸு, ரொம்ப சூப்பரான பீஸு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அடுத்ததாக இது ஒரு குழம்பு கரண்டி மாதிரி, இல்லை ஆயில் கரண்டி அந்த மாதிரி சொல்லலாம். கொஞ்சம் நல்லா டீப்பாக குழி இருக்கிற மாதிரி, கொஞ்சம் கேர்வாக நல்லாவே வளைஞ்சிருக்கு. ஸோ ஆயில் கரண்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லென்த்துமே உங்களுக்கு இந்த தூக்குவாளிக்குள்ளே அது மாதிரி போகிறது மாதிரி தான் இருக்கும் லென்த்துமே. அடுத்ததாக இது ஒரு முறி கரண்டி தான். இது ஒரு நம்ம வதக்குறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும், வதக்கி எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் இந்த கரண்டியெல்லாம் ரொம்ப டீப் வராது. இதில் மேக்ஸிமம் முறி கரண்டியில் வந்து டீப் வந்து பார்த்ததில்ல. பட் இப்போ கிடச்ச பீசஸில் வந்து நிறைய டீப்பு குழி இருக்கிற மாதிரி, இந்த சாம்பார் ரசம்லாம் எடுத்து ஊற்றுற மாதிரி கரண்டி வந்து கிடச்சிருக்கு. இந்த கரண்டியோட லென்த்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், எண்ணெய்லாம் கையில் தெரிக்காமல் அந்தளவுக்கு லென்த்து வந்து இருக்கும். இது ஒரு அன்னக்கரண்டி தான். கீழே வந்து கைப்பிடியில் வந்து பார்த்திங்கன்னா மீன் டிசைன் போட்ட மாதிரி இருக்குது. இப்போல்லாம் இந்த அளவுக்கு பாத்திரமே இருக்குமான்னு தெரியல யார் வீட்லேயும். பட் அப்போல்லாம் நிறைய பெரிய பாத்திரங்கள் இருந்ததுனால இந்த மாதிரி பெரிய பெரிய கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப குழியாக இருக்கிற கரண்டியெல்லாம் கிடச்சிருக்கு. அதில் ஒன்று இது நம்ம சாம்பார் ரசம் அதெல்லாம் எடுத்து ஊற்றிக்கிறதுக்கு, இல்லை சட்னி பரிமாறிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நல்ல வெயிட் வந்து வந்துடும் உங்களுக்கு, முறின்றப்போ நல்லா வெயிட் வந்து வந்திருக்கு. அதாவது ஒரு தோசை கரண்டி, நல்ல பெரிய லென்த்தில் இருக்கக்கூடிய ஒரு தோசை கரண்டி தான். இந்த 12 inch பக்கம் வந்து லென்த் வந்து வந்துடும் உங்களுக்கு. இதுவுமே முறி கரண்டி தான், நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த கரண்டி எல்லாமே அன்யூஸ்டு பீஸு. கலர் வந்து முறின்றதுனால கொஞ்சம் டல்லாக இருக்கலாம், பட் எல்லாமே அன்யூஸ்டு பீஸ் தான். அடுத்தது இதுவுமே ஒரு குழி கரண்டி. இது நல்ல வெயிட் வந்து இருக்குது உங்களுக்கு. இந்த ரெண்டும் பேர்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது சைஸில் வந்து. முன்னாடி காமிச்சது இதுவுமே ஒரு குழிக்கரண்டி தான். நம்ம ரசம், சாம்பார், பாயசம் அதெல்லாம் ஊற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த சைஸ் வந்து.
அடுத்தது இது புளி கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு கரண்டி, நம்ம வதக்கி விடுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். தாளித்து கொட்டுறப்போ இல்லை வதக்கி ஏதாவது சட்னியெல்லாம் வதக்குறோன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை சட்னி கரண்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு ப்ராஸில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி குட்டியாக, இது வந்து ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பவுன் பாக்ஸாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏதாவது நம்ம பூவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இது கொஞ்சம் காற்று போகணும் அப்படின்னா இதில் எல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை காயின் பாக்ஸாக யூஸ் பண்ணலாம். எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது இந்த காற்று போகிற ஐட்டம்ஸ் வந்து போட்டு வைக்கணும்னா இந்த மாதிரி பாக்ஸஸில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிஷன் நல்லாயிருக்கு. அன்யூஸ்டு பீஸும் கூட. அடுத்தது ப்ராஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்மேட் பீஸ் ஒரு 5 சம்படம் வந்து குமிழ் மூடி சம்படத்துக்கிட்ட வந்து கிடச்சிருக்கு. எல்லாமே கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 கிராம்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும். எல்லாமே அன்யூஸ்டு பீஸு. டின்னு வந்து எல்லாத்துலேயுமே அன்யூஸ்டு பீஸுன்றதுனால எல்லாத்துலேயும் சூப்பராகவே இருக்குது டின்னு. இதில் கொஞ்சம் சைஸ் வந்து 1 இன்ச் அந்த மாதிரி சைஸ், 1 இன்ச்சு கூட இல்லை, ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி சைஸ் வந்து வேரி ஆகலாம். பட் வந்து ஒன்றா வச்சு பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது உங்களுக்கு. இது மட்டும் பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி இருக்கிற மாதிரி ஒரு சம்படம் தான். இதுவுமே 750 கிராம்ஸ்லேருந்து ஒரு 1 kg வரைக்கும் நம்ம தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம். எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. எல்லாமே ஏர் டைட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப திறக்க முடியாமல் இருந்துச்சுன்னா குமிழ் மூடியை திறக்கவே முடியாது. ரொம்ப வந்து டைட்டாக அப்படிலாம் இருக்காது. நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு கையில் திறக்க முடியாது, கண்டிப்பாக 2 கை வச்சு தான் திறக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் ஒரு 5 பீஸ் கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போது வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டுகிட்டே இந்த ஒரு ஐட்டம். ஸோ இப்போ கிடச்சிருக்கு. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயில், ஹைட், டயா எல்லாமே மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. அன்யூஸ்டு பீஸுன்றதுனால டின்னும் நல்லா இருக்கா. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக சூடான ஐட்டம் கூட நீங்கள் தாராளமாக வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது வந்து ஒரு ஆயில் கண்டெய்னர் தான். இது 1.2 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். டின்னும் ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் நம்ம ஆயிலாக ஊற்றி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெய்யோ இல்லை ஆயிலோ எப்படின்னாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு பிராஸில் ஒரு கறி பாட்டு தான். பார்க்கவே நல்ல யூனிக் ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பிராஸு. ஸோ டின்னுமே நல்லாயிருக்கு. இது அன்யூஸ்டு பீஸ் தான். ரொம்ப கருப்பாக இருந்தது, தேய்ச்சோன்னே இந்தளவுக்கு கலர் வந்திருக்கு நமக்கு. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும். அடுத்தது இது ஒரு பழைய மாடல் தூக்கு. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இந்த காது 2மே தூக்கி இருந்துச்சுன்னா அது ரொம்ப பழைய மாடல் தூக்கு. இதில் பிளேட் வச்ச மாதிரிலாம் கிடைக்கும். பட் இப்போலாம் அது கிடைக்கிறதில்ல. அது கிடைச்சா நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் இல்லை பிளேட்டு. இதுவும் ஈயும் நல்லாயிருக்கு. இதுவும் அன்யூஸ்டு பீஸுன்றதுனால ஈ ரொம்பவே நல்லாயிருக்கு. தூக்கு வேலையெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். மாவு, சக்கரை இதனாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட கெப்பாசிட்டி வந்து 1.2 லிட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்கும். அடுத்ததாக ஒரு பிரான்ஸில் ஒரு பொங்கல் பானை. இது 2 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி வந்து நமக்கு பிடிக்கும். இதுவும் அன்யூஸ்டு பீஸு. நல்ல ஹெவி பீஸு. ஒரு பிரான்ஸ் ஐட்டம், நல்ல ஹெவியான ஒரு பொங்கல் பாத்திரம். இல்லை நம்ம அரிசி வடிக்கிற பாத்திரமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா. அடுத்தது ஒரு பொங்கல் பானை தான். இது ஒரு மூடியோட, எனக்கு கிடைச்ச மூடியோடு நான் இதை செட் பண்ணியிருக்கேன். இதுவுமே பிரான்ஸ் பீஸுன்றதுனால நம்ம பொங்கல் வைக்கவோ சாதம் வடிக்கவோ எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1.2 லிட்டர்ஸ் அந்த மாதிரி தண்ணி வந்து பிடிக்கும் உங்களுக்கு. எனக்கு வெயிட் வந்து கரெக்டாக தெரியல வீடியோவில். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வெயிட்டு, ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு, கெப்பாசிட்டி எல்லாமே. அடுத்ததாக ஒரு குமிழ் சம்படம் தான். இதில் டின்னு நல்லாயிருக்கு. இது ரொம்ப ஓல்டு பீஸு. நிறைய கேட்குறது என்னென்னா வெளியே மூடி இருக்கிற மாதிரி, உள் மூடி இல்லாமல் வெளி மூடி இருக்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதில் இப்போ ஒரு பீஸ் கிடச்சிருக்கு. வேணும்னாக்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதோட கெப்பாசிட்டி 2 kg வரைக்கும் நமக்கு பிடிக்கும். 1.5லேருந்து 2 kg வரைக்கும் பிடிக்கும். கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. அன்யூஸ்டு பீஸும் கூட. அடுத்தது இட்லி பாத்திரம். இதை சொல்லியே ஆகணும். இது ஒரு விண்டேஜ், எப்படி சொல்லணும், ரொம்ப ஓல்டு பீஸு. 2 பக்கம் ஹேண்டில் வச்ச மாதிரி பீசஸ் வந்து பெருசாக கிடைக்கும். பட் இது ரொம்ப குட்டியாக க்யூட்டாக கிடச்சிருக்கு நமக்கு. நீங்கள் பாலிஷ் போட்டு வேணும்னாலும் பாலிஷ் போட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம். வேணுன்றவங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாம் மென்ஷன் பண்ணுறேன். தேவைப்படுறாங்க வாங்கிக்கோங்க. அடுத்து இதில் 6 இட்லி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது யூஸ்டு ஒன் தான். பட் நம்ம டின் கோட் பண்ணிவிட்டு பாலிஷ் போட்டோன்னா ரொம்பவே சூப்பராகிடும்.
அவ்வளோதான் இன்றைக்கான திங்ஸ். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயிலாக நான் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.